ஈஸியாக ஒரு ஹேர் ஆக்சசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹேர் போ தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட இந்த ஃப்ளவர்ஸ் இருக்குது, அப்புறம் இந்த ஆரி பேட்சஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன், இந்த பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது, அண்ட் வந்து கொஞ்சம் போலன்ஸும் இருக்குது. ஸோ இப்போ எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வந்து ஆரி பேட்சஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்ல நீட் ஃபினிஷ் கிடைக்கும். இந்த லீவ்ஸ் தான் யூஸ் பண்ணணுன்னு கட்டாயம் கிடையாது. நம்மக்கிட்ட ஏதாவது ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ் இருக்குன்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஆல்டர்னேட் கலர்ஸ் யூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறேன். நான் இப்போ வந்து ஆரி பேட்சஸ் வந்து எங்கெங்கே கேப்ஸ் தெரியுதோ அந்த கேப்ஸ்லலாம் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் இந்த போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ போலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த போலன்ஸ் வந்து அந்த க்ரீன் எல்லாமே எனக்கு வந்து வேண்டாம். ஸோ அதை எடுத்துகிட்டு வெறும் அந்த போலன் மட்டும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணிவிட்டு, கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும், நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா அதை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது செட் ஆகிடும். செட் ஆனதும் இதை எடுத்து நம்ம வந்து இருக்கிற கேப்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரா கேப்ஸ் கொஞ்சம் இருக்குது, அந்த இடத்துலையும் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளவருக்கு கீழே வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படிதான் பண்ணணும் இல்லை ஃபார்மேட், நம்ம வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வேறு மெட்டீரியல்ஸ் இருக்குன்னா வேறு மெட்டீரியல்ஸ் வச்சு கூட இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஐடியாவாக எடுத்துக்கோங்க. ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நான் இப்போ வந்து பட்டர்ஃப்ளைஸை ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கம்மெல்லாம் வந்து இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டதுக்கப்புறம் இப்போ நமக்கு ஒரு சூப்பரான போ ரெடி ஆகிடுச்சு.